ஹாய் கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் மதிடெக். இனி நம்ம பார்க்க போகிறோம்னா ஆர்டினோ 0 to ஹீரோன்னு சொல்லி நம்ம ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு மட்டும் இல்லை, இந்த சீரீஸ் முடிகிற வரையுமே நம்ம வந்து ஆர்டினோ ரிலேட்டடான டுட்டோரியல்ஸ் தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரீஸோட ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆர்டினோக்கு ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா இந்த சீரீஸ் வந்து தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ரோக்ராமராகவும் நல்ல ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்களே க்ரியேட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து வந்துடுவீங்க. அந்த அளவுக்கு நான் வந்து இதில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஃபஸ்ட் வீடியோவில் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர்னால் என்ன, ஆர்டினோனா என்ன, அந்த பேசிக்ஸை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து ஒவ்வொரு போர்ட்ஸை பற்றியும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ப்ரோக்ராமிங் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரையும் நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதனால் வந்து நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ நான் போடுற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு ஏதாச்சும் இந்த வீடியோவில் டவுட் இருந்ததுன்னா நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் கேட்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஆர்டினோனா என்னன்னு பார்த்தலாம். நீங்கள் பெரும்பாலுமாக நீங்கள் ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ் வரையும் மற்ற ப்ராஜெக்ட்ஸ் தான் செய்கிறவங்க யார்கிட்ட போய் கேட்டிங்கனாலும் 90% பீப்புள் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆர்டினோ யூஸ் பண்ணுறோன்னு தான் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு இந்த ஆர்டினோ போர்டு வந்து இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு வருது. அதனால் இது ரோபோட்டிக்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து இதை கற்றுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு ஆர்வமும் இருக்குது. அதனால் இந்த மாதிரி டுட்டோரியல்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ ஆர்டினோ பற்றி தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ மைக்ரோ கண்ட்ரோலர்னால் என்ன, அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து மைக்ரோ கண்ட்ரோலருங்கிற விஷயம் நம்மளுக்கு எதுக்காக தேவைப்படுதுங்கிறத பற்றி பார்த்துடலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நம்ம எங்கேயாவது வெளில போகிறோம், ஒரு ஃபங்க்ஷனோ ஏதாச்சும் வீட்டில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வெளில போகும்போது ஏதாச்சும் ஒரு வேலை, முக்கியமான வேலை இருக்குது இந்த இடத்துல. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், யாராச்சும் ஒரு ஆளை வச்சு அவங்கள்ட்ட எல்லாத்தையுமே சொல்லி இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிடுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம சொன்ன மாதிரி அது எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த மைக்ரோ கண்ட்ரோலர். இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபீட் பண்ணுவாங்க. ஃபீட் பண்ணிட்டா நம்மளுக்கு அந்த ஸ்டோரியில் பார்த்த மாதிரி அந்த பர்சன் என்ன செஞ்சாங்களோ அதே மாதிரி இதுக்கு நம்ம ஃபீட் பண்ண வேலையை இது கரெக்டாக செஞ்சிட்ருக்கோம். இதுக்காக தான் நம்மளுக்கு மைக்ரோ கண்ட்ரோலருங்கிற விஷயமே தேவைப்படுது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஒரு டிவி ரிமோட்டோ இல்லைனா ஏசி ரிமோட்டோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது உள்ளே ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கும். அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு பட்டனுக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி வச்சுருக்கோம். அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து நம்ம அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஹெக்ஸ் கோடு வந்து உள்ளே சேவ் பண்ணியிருக்கோம் அந்த பட்டனுக்குன்னு சொல்லி. அந்த ஹெக்ஸ் கோடை வந்து நம்ம வந்து ஐஆர் பிளாஸ்டர் மூலயமா அது வந்து சென்ட் பண்ணுது. அதை வந்து நம்ம டிவியோ ஏசியோ வந்து ரிசீவ் பண்ணி நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி அது ஃபங்க்ஷன் ஆகுது. அதே வேலையை தான் நம்மளுக்கு மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் எல்லாமே பண்ணுது. இப்போ இந்த டிவி, ஏசி இதிலலாம் இருக்க மைக்ரோ கண்ட்ரோலரை வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஃபங்க்ஷன் பண்ண வைக்க முடியாது. ஏன்னா நம்ம அதை உருவாக்கும் போதே அதுக்காக ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை வந்து அதில் ஃபீட் பண்ணுறாங்க. அதை வந்து நம்மளை எரேஸும் பண்ண முடியாது, நம்மளால் திரும்பவும் அதில் ஃபீடும் பண்ண முடியாது. அதுக்காக திரும்பியும் கொண்டு வரப்பட்டது தான் ப்ரோக்ராமபுள் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ். இதை வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை டைம் வேணாலும் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி ப்ரோக்ராம் வேணாலும் அதில் பண்ணிக்க முடியும். ஈவன் நம்ம ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸோ காலேஜ் ப்ராஜெக்ட்ஸோ செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ப்ரோக்ராமபுள் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே, நம்மள்ட்ட இப்போ வந்து மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் இருக்குது, ஓகேவா? இப்போ வந்து இதை எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது? இத்தனை பின்ஸ் இருக்குது. இதை வந்து டேரெக்டாக நம்ம லேப்டாப்லேயோ பிசிலையோ எதுலேயுமே போட்டு நம்ம கனெக்ட் பண்ணி நம்மளால் ப்ரோக்ராம் பண்ண முடியாது. அதுக்காக சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அது ஒரு மாடியூல் ஒன்று எக்ஸ்ட்ரா வந்து நம்ம அது கூட கனெக்ட் பண்ணோம். என்னன்னு கேட்டிங்கன்னா FDTI கன்வெர்ட்டர்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த கன்வெர்ட்டர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிசிலேருந்து நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நடுவில் ஒரு புரோக்கர் மாதிரி. இப்போ புரோக்கர்னால் என்ன செய்வாங்க, நடுவில் வந்து கம்யூனிகேஷனுக்காக இருப்பாங்களா, அந்த மாதிரி இந்த FDTI கன்வெர்ட்டர் வந்து நடுவில் ஒரு புரோக்கர் மாதிரி வேலை செய்யும். இந்த பிசிக்கும்
அந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் நடுவில் ஒரு கம்யூனிகேஷனை ஏற்படுத்தும். இதுக்காக தான் இந்த எஃப்டிடிஐ கன்வெர்ட்டரை யூஸ் பண்ணுறோம். இந்த எஃப்டிடிஐ கன்வெர்ட்டரும் இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் இது ரெண்டுமே சேர்ந்து தான் இந்த ஆர்டினோவாக இருக்குது. நீங்கள் சாதாரணமாக மைக்ரோ கண்ட்ரோலர் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு ஆர்டினோ எதுக்கு மற்ற காம்பனண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க? வெறும் ஐசி மட்டும் கொடுத்தாலே போதும்ல. மற்ற காம்பனண்ட்ஸ்லாம் ஆர்டினோவில் இருக்கிறது எதுக்காகனா நம்மளுக்கு வந்து அந்த நடுவில் இருக்க புரோக்கர் மாதிரி தான். ஓகேவா? நம்மளுக்கு கம்யூனிகேஷனுக்காக தான் அந்த ஐசி மற்ற எல்லா காம்பனண்ட்ஸுமே அந்த மற்ற சப்போர்ட்டுக்காக தான். ஓகேவா? ஓகேப்பா, என்கிட்ட ஆர்டினோ இருக்குது, மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ்லாம் இருக்குது. இது எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல அந்த காலத்தில் மைக்ரோ கண்ட்ரோலர் உருவான காலத்தில் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ்லாம் எப்படி ப்ரோக்ராம் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இப்போ ஆர்டினோ ப்ரோக்ராம் பண்ணுறது மற்ற மைக்ரோ கண்ட்ரோலரை ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் கிடைக்கும். ஓகேவா? இப்போ வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலருக்கு எப்படி ப்ரோக்ராம் பண்ணாங்கன்னா மிஷின் கோடு வச்சு தான் ப்ரோக்ராம் பண்ணாங்க. மிஷின் கோடு எப்படி இருக்குன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? 0 1 0 1 1 0 இந்த மாதிரி மாறி மாறி இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த கோடை வந்து பண்ணுன்னா நிறையா படிச்சிருக்கணும். அந்த காலத்துலேயே நிறையா படித்து இதை பண்ணவங்களாலே திருப்பி அதுக்கப்புறமா பார்த்தாங்கன்னா அவங்களால எப்படி ஒர்க் ஆகுங்கிறத சொல்ல முடியாது. அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்கும். இதை மற்றவங்களாலையும் படித்து புரிஞ்சிக்க முடியல. அதனால் இது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அதுக்காக தான் சில விஷயங்களை வந்து உருவாக்குனாங்க இதுக்கப்புறமா. அது என்னென்னு நெக்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகே, இப்போ இந்த மிஷின் கோடை வச்சு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் ஐடிஇங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மிஷின் கோடை வச்சு ப்ரோக்ராம் பண்ணால் மற்றவங்களால படிக்க முடியாது, நிறைய பிரச்சனை இருந்தது. அதை எரர் வந்ததுன்னா திருப்பி அவங்களால சால்வ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. இதுக்காக தான் ஐடிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. இந்த ஐடிஇ என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐடியில் நம்ம ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம டைப் பண்ணுவோம். எப்படி டைப் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா சி ப்ரோக்ராமிங் வந்து நம்ம நார்மலாக இங்கிலீஷ் லெட்டர்ஸ் வச்சு தான் இருக்கும். இஃப் ஸ்விட்ச் இந்த மாதிரி நார்மலாக இங்கிலீஷ் வேர்ட்ஸை வச்சு தான் இருக்கும். இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸை வச்சு நம்ம டைப் பண்ணுற கோடை வந்து இந்த ஐடிஇ வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மிஷின் கோடாக மாற்றிக்கும். அது தானாகவே மாற்றி நம்ம வந்து அதை வந்து நம்ம மைக்ரோ கண்ட்ரோலருக்கோ இல்லைனா ஆர்டினோவுக்கோ வந்து நம்ம ஃபீட் பண்ணிக்க முடியும். அதனால் நம்மளுக்கு வந்து அந்த மிஷின் கோடை வச்சு டைப் பண்ணி ஃபீட் பண்ணுறதை விட இந்த ஐடியில் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருந்தது. அதனால் எல்லாருமே இந்த ஐடிக்கு மாறிட்டாங்க. ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம ஆர்டினோக்கு எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போய்ட்டுருக்கு. ஆர்டினோ ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு அதுக்கான சாஃப்ட்வேர்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது மற்ற நெக்ஸ்ட் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வீடியோ அதுக்கு அடுத்த வீடியோலாம் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஆர்டினோ சாஃப்ட்வேரில் எந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஆர்டினோ சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஓப்பன் சோர்ஸ் தான், ஃப்ரீ தான் எல்லாருக்குமே. இந்த ஆர்டினோ போர்டையே வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியும் உருவாக்கிக்கலாம். ஏன்னா அதுக்கான ப்ளூ பிரிண்ட்டு எல்லாமே நம்மளுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கிது, ஃப்ரீ தான். இந்த கேஸுமே எதுவுமே போட மாட்டாங்க ஆர்டினோ கம்பெனிலேருந்து. ஏன்னா அது வந்து ஃபுல் ஓப்பன் சோர்ஸ். ஓகேவா? அதனால தான் இந்த ஆர்டினோ போர்டு வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. மற்ற பிக்கு இந்த மாதிரி நிறையா மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் வந்து இருக்குது, அதெல்லாம் அதிகமாக ஃபேமஸ் ஆகலை. இந்த ஆர்டினோ மட்டும்தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து இந்த ஆர்டினோ சாஃப்ட்வேரில் வந்து எந்த மாதிரி கோடு வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா சி ப்ரோக்ராமிங் தான் யூஸ் பண்ணுறாங்க. ரொம்பவே பேசிக்கான கோடுங்க. ஜாவா பைத்தான்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதோட அட்வான்ஸ்டாக இருக்கும், ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதை விட ரொம்பவே பேசிக்கானது சி ப்ரோக்ராமிங். இது வந்து எல்லாருமே ஈஸியாக கற்றுக்க முடியும். நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தே கற்றுட்ருக்கேன் இந்த ஆர்டினோ ப்ரோக்ராமிங் வந்து. அதனால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும், நீங்கள் எல்லாருமே கற்றுக்க முடியும். இது கற்றுக்கிறதுக்கு வந்து நெக்ஸ்ட்டு இன்னும் 2-3 வீடியோஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ப்ரோக்ராமிங் தான் போக போகிறோம். ஆர்டினோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் பற்றி ஃபுல்லாக போட போகிறேன். அதுக்கான ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ஒவ்வொரு வீடியோவாக நான் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட போகிறேன். அதனால் நம்ம சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.